நூற்றாண்டு காலமாக விதைத்திருக்க விதைதான் நம்மளுடைய பெருமையை. பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும். இவர்களெல்லாம் தமிழர்களுக்காக அரசியல் பண்றாங்களா? காலையில் அதிமுக கூட, மதியம் பாஜக கூட, நடு இரவுல மறுபடியும் அதிமுக கூட. பாஜக ஆட்சி அமைத்தால் அன்புமணி அமைச்சராக வேண்டும். அந்த பிரச்சாரத்திற்குள்ளே இந்த தலைவர்களை எல்லாம் உள்ள கொண்டு வைத்தது பாஜகவுடைய திறமை. நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளத்திற்காக நாம் இப்பொழுது சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமை திராவிட இயக்க ஆய்வாளர் திரு காரை செல்வராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். சார் வாங்க. வணக்கம். நேற்று பிரதமருடைய தமிழக விஜயம், ஆப்கி பார் மோடி சர்க்கார், அப்படி தான் அவர் பேசுகிறாரு. அதே சமயம் ராகுல் காந்தி ஹிந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிறார். ஹிந்து மதத்தை நேற்று கொஞ்சம் பொலரைஸ் பண்ணுற மாதிரி துருவ முனைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னோன்னா, ஹிந்துக்கள்னாலே எல்லாரும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, ஹிந்துக்களை ஒழுக்கன்னு நினைக்கிறாங்க, சனாதன தர்மம், மற்ற மதத்தெல்லாம் பேச முடியுமா அப்படின்ட்டு முதல்ல அவர் தமிழ்நாட்டில் இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறேன்? இரண்டு முக்கியமான செய்திகளை பேசியிருக்கார். ஒன்று பொதுவாக தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிர்நிலையில் இருப்பவர்கள் மற்ற மதத்தினரை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள் என்று ஒரு பிரதமர் பேசியிருப்பது என்பது மிகவும் ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். அது தேர்தல் களமாக இருந்தாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு பிரதமர் என்கிற ஒரு நிலையிலிருந்து ஒரு கட்சியின் சார்பாக நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச்சஸ்லாம் பதிவு பண்ணுவது என்பது இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் இது போன்றது ஒரு அணுகுமுறையை எடுத்துக்கொண்டதில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி அவர்கள் சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னதுங்கிறது சக்திங்கிற அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. அந்த சக்தி இருக்கிற பொழுது நீங்கள் இடி, ஐடி இந்த மாதிரியான தன்னாட்சிப்பட்ட அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டுறதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே தவிர நீங்கள் உங்களுடைய முழுமையான சக்தியை இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னதை சக்திக்கு எதிரானவர்கள் ஒரு சக்தியை தெய்வம்ட்டார், அப்படி மாத்திட்டார். மாற்றி சக்திக்கு எதிராக பேச நாங்கள் சக்தி வழிபாட்டிருக்கோம். சக்தி வழிபாடு சாதாரணமாக கலோக்கியலாவே ஓ சக்தி என்ன ஏன் சக்தி அவர் பேசுறது தானே. அது எப்படி மதத்துக்குமாறு குறியா சொல்லுங்க? இல்லை, அவங்களுக்கு அதுதான் தெரியும். நீங்கள் மற்றபடியான எந்த செய்திகள் சொன்னாலும் அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. இரண்டாவது மிக ஆபத்தான இது பண்ணது பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மிகுந்த கேலிக்குரியதாக இருக்கிறது, கவலைக்குரியதாக இருக்கிறது. ஜெயலலிதாவை எவ்வளோ விமர்சிச்சிருக்காங்க தெரியுமா திமுக அப்படிங்கிற செய்திகள் அவர் சொல்லியிருக்கிற இரண்டு முக்கியமான செய்திகள். இதில் அவர் என்ன மறந்துட்டு பேசுகிறாருன்னா, அவர் தமிழகத்தில் பேசுகிறோங்கிறத மறந்துட்டு பேசுகிறார். தமிழகத்தில் நாங்கள் புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர்கள், நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அறிவு கூர்ந்து பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கிற மக்கள். அவர்கள் ஆன்மீகத்தின் வாதியாக இருந்தால் ஏற்கனவே நம்ம தமிழக முதல்வர் சொல்லியிருந்தார், பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும் என்று எங்கள் மக்கள் நினைப்பார்கள், ஆனால் பெரியாருடைய தத்துவ வழி நடப்பார்கள் என்று சொல்லுகிற உள்ள மாநிலத்தில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. பெருமாளை வணங்கிட்டே பெரியாரை உயர்த்துவாங்க, பெரியாரை உயர்த்துவாங்க கோயில்கிட்ட வச்சு. ஆமாம். இரண்டாவது, இன்னொன்று என்ன மறந்துட்டான்னு கேட்டிங்கன்னா, சமீபத்திலே ஆய்வறிக்கைகள் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் சிட்டிங்கிறது நம்பர் 1 சென்னைங்கிற பதிவு வந்திருக்கிற சூழ்நிலையில் இது போன்றது ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நான் உடனே தேடி பார்த்தேன், ஓஹோ இவங்கள பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற பெண்கள்லாம் மிகப்பெரிய பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா என்று ஆய்வு பண்ணால் 2016-17 பெண்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவானது 2,44,000. இப்போ 2022-23 அது 4,28,000 உயர்ந்திருக்கிறது இந்தியாவில், ஒட்டுமொத்தத்துக்கு இந்தியாவில். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம், ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் பாஜக ஆள்கிற மாநிலங்களிலே மட்டுமே பார்த்தீங்கன்னா 30% பெண்களுக்கு எதிரான வன்முறை கூடியிருக்கிறங்கிற புள்ளி விவரமுமே அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் இருக்கிற செய்திகள் எல்லாம் அவர் மறந்து விட்டு பேசுவது என்பது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் தேர்தலில் வளர்ச்சி பணிகள் குறித்து தாங்கள் செய்த வளர்ச்சி பணிகள் அடிமட்ட இன்க்ளூசிவ் க்ரோத் என்கிற கான்செப்ட்லேருந்து ஒரு பிரதமர் பேசணும். நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள், எல்லா தட்டு மக்களுக்கும் நாங்கள் எவ்வளவு சேவை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற செய்திகளை சொல்ல வேண்டிய பிரதமர் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விரிவாக எதையுமே பேசுறதில்லை.
தமிழகத்தில் நடந்த அத்தனை கூட்டங்களிலுமே பொருதி போடுகிற தீப்பற்ற வைக்கிற வார்த்தைகளை மட்டுமே அவர் பயன்படுத்துகிறார் திட்டமிட்டு என்கிற கவலை அளிக்கக்கூடிய செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ஏதாவது சக மேடைகள்ல அமர்ந்திருந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திருக்குமா? நெருக்கடி அவங்களுக்கு சங்கடம்லாம் ஏற்படுத்த எல்லா நிலைகளிலிருந்து எல்லாத்தையும் இழந்து விட்டு தான் அங்கே போயிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அதிமுக இழந்து நீங்க எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. நமக்கும் அந்த நிலை வரும் என்கிற நிலையில் இருந்தும் கூட இன்னைக்கு அங்கே நிற்கிறாங்கன்னா வேற வழி இல்லை அவங்களுக்கு. இல்லை அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது நேற்று கூட ஒரு தலைவருக்கு ஃபோன் பண்ணும்போது ஜெயேந்திர அவர் மும்பையில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு ஏற்பட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்களே. இப்படிலாம் பேசிங்கன்னா ஈடி ரெய்டு வரும். மீனாட்சி லேக்கி. இரண்டாவது, நீங்கள் அவங்க மேடையை வந்து பயந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. மூப்பனாராக இருக்கட்டும், இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாசா அவர்களாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், இருக்கிற எல்லா சரத்குமாராக இருக்கட்டும், ஏன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், நேற்றைக்கு முதல் நாள் நேற்றைக்கு தான் நினைக்கிறேன் காலையில் இந்த இந்தியாவினுடைய ஒன்றிய இணையமைச்சர் உமா சோபாங்கிறவங்க கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, இப்போது சமீபத்திலே ஹோட்டலில் நடந்த குண்டுவெடிப்பு. ஆமாம், அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் தமிழர்கள் என்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணது குறித்து பிரதம மந்திரியோ தமிழர்கள் அவர் திமுகங்கிற ஒரு கட்சியை குறித்த ஒரு குற்றச்சாட்டு சொல்லலை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீதான ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறதுக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற ராமதாஸ் உட்பட, ஜி.கே. வாசன் உட்பட, சரத்குமார் உட்பட, ஜான் பாண்டியன் உட்பட, பாரிவேந்தர் உட்பட, ஏசி சண்முகம் உட்பட எந்த தலைவரும் ஒரு எதிர்கருத்தை பதிவு பண்ணாதது இவர்களெல்லாம் தமிழர்களுக்காக அரசியல் பண்ணுறாங்களா? இல்லை இவர்களும் இந்துத்துவா என்கிற கோட்பாடு அதுதான் எங்களுடைய கோட்பாடே தவிர தமிழர்களை பற்றி எங்களுக்கு கவலை என்கிற சிந்தனையோடு கூட அமர்ந்திருக்காங்களான்னு தெரியல. கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். இது எங்கே வழிவகுக்கும்? இந்த வார்த்தை என்பது ரொம்ப இயல்பாக ட்வீட்டில் போயிட்டு இன்னைக்கு நான் பேசியது தவறாக பேசிவிட்டேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இனக்கலவரத்தை உருவாக்குவதற்கு கன்னட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏற்கனவே அந்த சூழ்நிலை இருக்கு. காவிரி பிரச்சனையில் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்க நேரத்தில் மணிப்பூர் போன்று ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கி அந்த தேர்தலிலே வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு வழியை உருவாக்குவது என்பதை மிகப்பெரிய கண்டனம். திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் அனைவரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பாஜகவில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற எந்த தமிழகத்தைச் சேர்ந்த கட்சித் தலைவர் ஒருத்தரும் அது குறித்தான கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யாதது என்பது பாஜக என்பது தமிழர்களுக்கான இயக்கம் இல்லை, அது இந்துத்துவாவை வன்முறையை போதிக்கிற ஒரு இயக்கம்தான். அதை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் நிற்கிறார்கள். தமிழர்கள் மீது வருகிற பழியை கூட துடைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் மிக கவலை அளிக்கக்கூடிய செய்தி. சார், இப்போ இந்த பாமகவுடைய கூட்டணி இருக்கு பாருங்க, அது வந்து பெரிய அச்சிஷமா இருக்கு. நேற்று கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமுக எல்லாமே முடிஞ்சதுன்னு தான் வந்துச்சு. இஸ் கெட்டிங் த மெசேஜ் ஃப்ரம் தேர் த டீலிங் இன் பிட்வீன் ஏடிஎம்கே வர்சஸ் பாமக ஹேட் பீன் டன். சைன் மட்டும் தான் இருக்குன்னா திடீர்னு உல்டாவாயிட்டு. என்ன காரணம்? இது என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் காலையில் அதிமுக கூட, மதியம் பாஜக கூட, நடு இரவில் மறுபடியும் அதிமுக கூட, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் நேராக எடப்பாடி வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 1 வாரம் 10 நாட்களாக மிகப்பெரிய பேச்சு. அதாவது தேர்தலில் வந்து ஒரு உடன்பாடு ஏற்படுவதற்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கணும். இப்போது திமுக தலைமையிலான அணிங்கிற அடிப்படை காரணம் பாசிசத்துக்கு எதிரான அணி என்கிற ஒரு கட்டமைப்பு என்பதுதான். இது 3வது தேர்தலாக இணைந்து நிற்பது. 7-8 ஆண்டுகளாக இந்த இயக்கங்கள் சிதறாமல் ஒற்றை சிந்தனையோடு தேர்தல் களத்தில் இருக்கிறவங்க. அந்த சிந்தனை பாமக ஐயா ராமதாஸுக்கு இருந்திருக்கணும். நான் இதை வந்து அவருக்கு வேற ஏதோ அழுத்தம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க, உண்மை இருக்கா? இல்லை, வேற ஒன்றும் அழுத்தம். ஏன்னா அன்புமணி மேலே வந்து எஃப்ஐஆர் அப்படி இருக்கு. இதையும் கூட ஒரு நாளைக்கு முன்னாடி இல்ல அதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து இல்ல சார், கவிதாவை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே சத்யேந்திர ஜெயின் உள்ள இருக்காரு, மணிஷ் சிசோடியா உள்ள இருக்காரு, அப்புறமா இன்னொரு ஒருத்தர் சர்மா ஒருத்தர் அவர் கூட உள்ள இருக்காரு, சஞ்சய் சிங்கியான ஒருத்தர். அப்போ அப்படி அதையெல்லாம் சொல்லப்பட்டதாக மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அது பேட்டி கொடுத்தார். இல்லை, அது இருந்திருக்கலாம். பட் என்னை பற்றி அவருடைய கடந்த கால வரலாறுகளை பார்க்கிற பொழுது நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் அவர்கள் பயந்து போய் ஒரு கூட்டணியில் சேருவாங்க நான் எதிர்பார்க்கல. நீங்கள் அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவருடைய ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கடந்த கால அரசியல் பயணம் இன்று வரையில் பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது அது போன்றது ஒரு விடயங்களை அவர் கூட்டணி சேருவார் என்பது என்ன விஷயம். அவர்களுக்கு ஒரே விஷயம்தான் முக்கியமா, மகன் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு கூட்டணி என்கிற விருப்பம். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுக கூட கூட்டணி. மகன் வென்றிருக்கிறார், தந்தை தோற்றிருக்கிறார், அவ்வளவுதான்.
இதில் வேறு ஒன்றும் பெரிய தத்துவங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதிமுகவோட சேர்ந்திருந்தா தமிழ் தேசியம் பேசியிருப்பாங்க, தமிழர்கள் பேசியிருப்பாங்க, இனங்கள் குறித்து பேசியிருப்பாங்க, எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ அவர்கள் பாஜக கூட சேர்ந்த உடனே 2 செய்திகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. உண்மையிலே நீங்கள் வேறு ஏதாவது நல்ல வலிமையான காரணத்தை சொல்கிறது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லுகிற பொழுது தேச நலனை கவனத்தில் கொண்டு தான், தேச நலனின் முக்கியத்தை உணர்ந்து தான் நாங்கள் பாஜகவோடு சேர்ந்திருக்கோம் என்று ஐயா அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களும், இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேற்றைக்கு அவர் இந்த சேர்ந்த உடனே அவர் பேட்டியில் கொடுத்திருக்கிற செய்தி என்பது வேடிக்கையான செய்தி. தமிழகத்தில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், இந்தியாவிலேயே எல்லா நிலைகளும் ஹியூமன் இண்டெக்ஸில் டாப் ரேங்கிங்கில் இருக்கிற மாநிலம். கல்வி, சுகாதாரம், குறைகள் இருக்கும். அந்த குறைகளை எடுத்து சொல்வது என்பது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை. அப்பொழுதுதான் கிரிட்டிக்ஸ் இருக்கணுங்க. எப்போவுமே ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் இருக்கணும். அந்த கிரிட்டிக்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எந்த தலைவருக்கு இருக்குதோ அந்த தலைவன் தான் ஒரு தலைவனாக பரிணமிக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான நிலை. அந்த சூழ்நிலைகளில் அந்த இடத்துலேருந்து அவங்க யோசிக்காமல் இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை பாஜக கூட சேர்ந்து ஏற்படுத்திடுவீங்க? இந்த மாதிரி இனவாத பேச்சு, இந்துக்களுக்கு எதிரானவர்கள், தமிழர்கள் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் என்று ஹேட் ஸ்பீச்சஸை, வன்முறை கருத்துக்களை விதைக்கிற ஒரு பாஜகவோட கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் என்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டு போறீங்க? கேலிக்குரியதா இருக்கு பாருங்க சார். 14 கூட்டணி நல்ல கவனிங்க. அவங்க எம்பி தொகுதியை பொறுத்தவரை பாமகவோடு பாஜகவோடு சேர்ந்தது 2014. 2019 கூட்டணி அமைச்சிருக்காங்க பாமக. 2024 ஆனால் இடையில சட்டமன்றத்தில் மாறி இருக்கலாம். ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படலை. டசன் கேர் அபவுட் தட். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் எல்லோட தான் கூட்டி சேரணும். இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? கவனித்து பார்த்தேன். அதில் நீங்கள் என்ன முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஜக கூட இருந்தீங்க, பாஜக கூட தொடர்கிறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் தேச நலனை பற்றி பேசுங்க, மற்றதெல்லாம் பற்றி பேசுங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாஜக கூட கூட்டணி இறுதி நேரத்தில் முடிவு பண்ணியிருக்கீங்க. அதிமுக எவ்வளவு கூட்டணி பேச்சுவார்த்தை, 7 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுப்பதற்கு எடப்பாடி தயாராக இருக்கிறார் என்று சொன்னதற்கு பிறகு வரிசை கட்டி போனீங்க, தைலாபுரத்தில் கூட்டம் போட்டீங்க, வரிசை கட்டி போய் நின்னீங்கல்ல. அப்ப அந்த நிலையை நீங்க எடுத்திருக்க கூடாது. அதிமுகவோட பேச்சுவார்த்தைக்கே பாட்டாளி மக்கள் அதுதான் நான் காரை செல்வராஜ்கிட்ட கேட்கிறேன். என்ன டீலிங் 2 பேருக்கு இடையில? இல்ல அவங்க என்னத்தை எதிர்பார்த்தாங்க? இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பேசுறாங்க. இல்ல கொள்கை அளவில் நாடு ஒரு உருப்பட வேண்டும், மோடி தலைமையில் சர்வதேச புகழ்னு அவங்க பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க அங்கே போயிருக்கலாம். அதை பற்றி எடப்பாடியை கன்சிடர் பண்ணணும். எடப்பாடி முடிஞ்சதுன்னு மிக முக்கிய தொலைக்காட்சி தமிழ் உலகத்தில் முதல்ல போட்டாங்க, நாளை கையெழுத்தாகிறது. அது எதுன்னு அடிப்படை? ஒரே அடிப்படை தான். ஒன்று, அவர்களுக்கு கட்சியினுடைய அங்கீகாரம் பெற வேண்டும். அன்புமணி ராமதாஸ் தேர்தலிலே அதிமுகவுடன் நின்றால் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனால் வாக்கு வங்கியை காட்ட முடியும், அதை வைத்து கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை, இந்த சின்னத்தை தக்க வைக்க முடியும் என்கிற ஒரே நிலைப்பாடு மட்டும்தான் அதிமுகவோட கூட்டணிக்கு காரணமாக இருக்க முடியும். ராஜ்யசபா முதல்ல கொடுக்க மாட்டேன்னாங்க, இறுதியாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பாஜகவோடு அன்புமணி ராமதாஸ் கூட்டணி சேருவதற்கு வைத்திருக்கிற கட்டுப்பாடு என்பது, ஆனால் ராஜ்யசபா கடைசியில் இப்போ அறிவிக்கலவங்க 10 கையெழுத்து போட பேப்பரை கொடுத்தவொடனே பார்த்துட்டு அப்படி பயந்து போய், என்னங்க இப்படி 10 மட்டும் கொடுத்துருக்கீங்க, ராஜ்யசபா எங்கன்னு கேட்டவுடனே எல்லாரும் உள்ளே உட்காந்து வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க உடனே அண்ணாமலை அவர்கிட்ட காதில் போய் ஏதோ பத்திரிகை செய்தி காதில் போய் ஏதோ சொன்னதாகவும், உடனே எந்திரிச்சு டாக்டர் அன்புமணி ராமதாஸ், நம்ம மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எழுந்து உள்ள தனி அறைக்கு போய் அவர்களோட உட்காந்து பேசிவிட்டு வந்ததாகவும், ராஜ்யசபா நாங்கள் கொடுக்குறோம், அமைச்சர் பதவி வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள், பெற வேண்டும் என்று பாஜக ஆட்சி அமைத்தால் அன்புமணி அமைச்சராக வேண்டும், அன்புமணியுடைய நோக்கம் அமைச்சராக வேண்டும் என்பது மட்டும்தானே தவிர வேற இயக்க நலன் சார்ந்தோ, தமிழர்கள் நலன் சார்ந்தோ, இல்லை தமிழர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக, வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்காகவோ அவர்கள் கூட்டணி சேரவில்லை. அன்புமணி என்கிற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்கிற அந்த ஒற்றை தலைவனுக்காக ராஜ்யசபா வேணும், மந்திரி பதவி வேணும். இதை தாண்டிய சிந்தனை அவங்கள்ட்ட இல்லை. தமிழ் சமூகத்தில் வன்னியர் சமூகம் பெரும்பான்மையான சமூகம், 20% அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகம். அவங்க இணக்கமான மக்கள், தமிழர்களுக்குள்ளே அடிப்படை கூறுகள்லாம் இருக்கும். ஆனால் சாதிங்கிற கட்டமைப்பில் அந்த சமூகத்தை வழிநடத்தின ஒரு சூழலில் இளைஞர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் நேற்று இரவுலேருந்து வரக்கூடிய தகவல்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள் பாமகவினுடைய இந்த நடவடிக்கையை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை நீங்கள் எப்படி பார்க்க? இது என்னன்னா, அவங்க ஆரம்ப காலத்தில் நீங்கள் 2 தலைவர்களை நான் எப்போவுமே வந்து நான் ஒரு திராவிட இயக்க ஆய்வாளராக இருந்தாலும் 2 தலைவர்களை நான் ஆரம்ப காலத்தில் பாராட்டியது உண்டு. நான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களை நினைத்து பெருமைப்படுவது உண்டு. ஒன்று டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவருடைய ஆரம்ப கால கட்டங்களிலிருந்து அந்த சமூகத்திற்காகவும் தமிழ் தேசிய சிந்தனையோடு திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒரு இயக்கத்தை வழிநடத்தி ஒரு சாதி இயக்கமாக மட்டும் கட்டமைத்து விடாமல், சாதியம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்புலமாக இருந்தாலும் கட்சி தொண்டர்களை பொது தளத்தில் சிந்திக்கக்கூடிய தொண்டர்களாக உருவாக்கி வைத்த பெருமை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு உண்டு. அதே போன்றுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் வந்து ஒரு சாதி கட்சியினுடைய தலைவர் என்கிற ஒரு அடையாளப்படுத்தவே முடியாது. நீங்கள் ஜான் பாண்டியன் அவர்களை அடையாளப்படுத்தலாம், புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அடையாளப்படுத்தலாம், ஐயா பாரிவேந்தர் அவருடைய உடையார் சமூகத்தை ஏற்படுத்தலாம், ஏசி சண்முகம் அவர்களை முதலியார் சமூகத்தை மட்டுமே நம்பி நிற்கிற அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் சாதி என்கிற அந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய குரலாக திருமாவளவன் அவருடைய குரல் ஒலித்தாலும், ஆனால் அவருடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் போன்ற தலைவர்களுடைய தத்துவங்களை சொல்லி வளர்த்தாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு பாமகலேருந்து வெளியில் வர்றதுக்கு காரணம். அந்த தொண்டர்கள் வந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொது தளத்திலிருந்து தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனை, திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு சாதிய பார்வையோடு பாமக இருந்தவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியுமே தவிர, ஏதோ பாஜகவில் சேர்ந்துட்டாங்க, எங்களுக்கு பாஜகவை பிடிக்கல அதனால் நாங்கள் வெளியில் வர்றோங்கிறது இல்லை. அடிப்படை காரணம் அவர்கள் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அந்த பயிற்சியிலிருந்து இன்றைக்கு வெளியில் வந்துட்டு நீ இந்துத்துவா கருத்தை ஏற்று நடக்கிறோம், இந்துத்துவா நீ வரவேற்று பேசணும் என்கிற நிலைக்கு அவங்க அந்த மென்டாலிட்டிக்கு வரல, கொண்டு வர முடியாது. சரி, இப்போ பாஜக ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. 15%, 18. வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய 4 நியூஸ் ஏஜென்சி, நியூஸ் 18 அதை மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன சிந்தனைன்னு சொன்னேன்னா, இப்போ உண்மையிலேயே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ட்ரை பண்ணி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி டிஎம்கே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. அதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி மிக முக்கிய கூட்டணி தலைவர்கள்லாம் மேடையில் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர புதிய தமிழகத்துடைய கிருஷ்ணசாமி மட்டும் ஸ்கிப்பு, அவர் வந்து இல்லை. அவர் ஏடிஎம்கேயோட தென்காசி தொகுதிக்கு பேசிகிட்டு இருக்கதா தெரியுது. உண்மையிலே இந்த முறை எல்லாரும் சேர்ந்து பாமக தென் மாநிலங்களில் ஓபிஎஸ் டிடிவி, வட மாநிலங்களில் பாமக, அப்புறம் மத்திய மாநிலங்களில் சில கூட்டங்கள்லாம் கொங்கு பெல்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கு, நாகர்கோவில் இருக்கா ஸ்ட்ராங்கு, வரலாம்ல 17, 18 வர முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இதில் இந்த ஒரு 15% வரலாம்ல. இந்த தேர்தல் கூட்டணி என்பது 2 நிலைகளில் இருந்து போன்று. நீங்கள் வந்து பாஜக இந்த கூட்டணியில் எத்தனை சதவிகிதம் பெறும், அதிமுகவை விட அதிகம் பெறுவோம், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரட்டை இலை சின்னமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கட்டி காத்த இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் வந்து இன்றைக்கும் சிதையாமல் இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற சாதிய சிந்தனை விதைத்து தான் டிடிவி தினகரன் வெளியில் போனார். சாதிய வாக்குகளை மையப்படுத்தி தான் டிடிவி போனாரே தவிர ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள்லாம் அவர் கூட போகிறதுக்காக போகல. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, தென் மாநிலங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கி பாதிக்கும். தென் மாநிலங்கள் அதிகம் இருக்கிற சமூகம் தேவர் சமூகம், முக்குளத்தூர் சமூகம். அந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய தலைவராக அடையாளம் காட்டப்படுவது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும். ஒரு அதிமுக என்கிற ஒரு பெரிய இயக்கத்திலே, தமிழகத்திற்கான இயக்கத்திலே இருந்த தலைவர்கள் கூட சாதி கட்சி தலைவர்கள் என்கிற அவர்கள் சாதியாக எப்போதும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார், டிடிவி அதே மாதிரி இருந்தார். இவர்கள் எப்போதுமே தங்கள் கட்சி சாதின்னு சொல்கிறதே வெறுக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இப்போ எப்படி தொல் திருமாவளவன் சாதி கட்சி இல்லை, நான் அனைவருக்குமானவன், அதனால தான் எனக்கு ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் ஒன்று கொடுங்கன்னு கேட்டால் கூட டிஎம்கே கொடுக்கல. அவங்களுக்கும் சாதிக்கும் சம்மந்தம். ஆனால் தென் மாநிலங்களில் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. யாருடைய வாக்கு வங்கி அது? யாரோட வாக்கு வங்கி? ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எடப்பாடியார் கையில் 95% பொறுப்பாளர்கள் இருந்து கட்சி தொண்டர்கள் வரைக்கும் இருப்பது எடப்பாடியார் அவர்களோடு. கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்திலிருந்து கட்சியினுடைய பொறுப்பு, பொதுச் செயலாளர் என்கிற அந்தஸ்து எல்லாம் இவருக்கு இருக்கு சார். போன முறை பல தொகுதிகளில் டிடிவியினுடைய வாக்குகள்னால மிகப்பெரிய அளவில் அவங்க அந்த 41 தொகுதி, அந்த தொகுதியை நீங்கள் எந்தெந்த தொகுதின்னு கணக்கு போட்டு பாருங்க. எல்லாமே வந்து அந்த சமூக மக்கள் அதிக சதவீதத்தில் இருக்கு. எல்லாமே வந்து அவர்களுக்கு அப்படின்னா கூட ஏடிஎம்கேக்கு ஒரு செட்பேக் தானே இந்த விவகாரங்கள்லாம் வரும்போது. அந்த செட்பேக் உருவாக்குறது தானே இப்போ இவங்க நோக்கமே. சரி, செட்பேக்கை உருவாக்குறாங்களா, அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும்ல, மறுபடியும் பாமக இது பிஜேபிக்கு ப்ளஸ் ஆகும்ல. நிச்சயமா. இப்போ டிடிவி அவங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் திராவிட இயக்கம் பெரியார்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க,
அதெல்லாம் இல்லை, இது ஆன்மீக பூமி, இது ஆழ்வார்கள் பூமி, பெரியார் பூமி அல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி மக்களை மாத்துறாங்கல்ல. இல்லம்மா, அதற்கு மக்கள் அதற்கான சாத்தியக்கூறு இல்ல, சாத்தியக்கூறுகள் அதுதான் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்திற்குள்ளே இந்த தலைவர்களை எல்லாம் உள்ள கொண்டு வைத்தது பாஜகவினுடைய திறமை. ஆமா, அது பெரிய திறமை. அதிகாரம் டிடிவி தினகரன் அவர்களே, OPS அவர்களே, இருக்க எல்லா தலைவர்களையும் இந்த தேர்தல் அடையாளம் காட்டி இருக்கிறது. பாஜகவுடன் இன்றைக்கு இணைந்திருக்கிற சரத்குமார் உட்பட, GK வாசன் உட்பட எல்லோரையும் இந்த தேர்தல் அந்த தலைவர்களுடைய தகுதியை, தலைவருடைய எண்ண ஓட்டத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறது. இதில் இவர்கள் யாருக்கானவர்கள் அப்படி இல்லை. இதில் ஒரு விவகாரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் கவனமாக கவனித்தேன். டிடிவி அவர்கள் இஸ்லாமியர்களுடைய நல்லாசியோடு வெற்றி பெறுவோம் என்று திருப்பி திருப்பி சொல்கிறார். அங்கே தான் அந்த தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய மனம் இருக்கு. அது தமிழர்களுடைய மனம் இல்லை, அது தேர்தலுக்காக வருகிற அந்த குறுக்கு சிந்தனை. சிறுபான்மையினர் வாக்குகள் என்பது ஒரு பொதுவான வாக்குகள். சிறுபான்மையினர் வாக்கு தானே சார் இன்னைக்கு 15 உங்க அதாவது திமுக லட்டு மாதிரி கிடைக்குது. உண்மை, லட்டு மாதிரில கிடைக்குது உண்மை. ஆனால் தமிழகத்திலே இருக்கிற சிறுபான்மையில் இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மையில் இருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே இருக்கிற சிந்தனை என்பது வட மாநிலங்கள்ல இருக்கா? வட மாநிலம் அப்படி ஒரு தலைமை இல்லை, கல்வி இல்லை அந்த மக்கள். அது என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னைக்கு எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில் திருவிழா நடக்குதுன்னா முதல்ல தலப்பா கட்டுறதுக்கு எங்களுடைய இஸ்லாமிய தோழர் தலப்பா கட்டி ஆரம்பிச்சு. இந்த சமயம் பண்பாடு வேற சார், வட இந்திய சமயம் வேற. அப்போ இவர்கள் அரசியலாக பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற சிறுபான்மையின மக்கள், என்னுடைய சகோதரன், மதம்தான் வேறே தவிர, வழிபாடு என்பது வேறே தவிர, அவர்களுக்கு தங்களை தமிழர்களாக, திராவிட இனத்தை சேர்ந்தவர்களாக உணர்கிற பக்குவம் இங்கே. ஆமா சார், அதான் சார் உண்மை சார், அதுதான் உண்மை. இப்போ யாதவர்கள்லேருந்து அதிகமாக பிரிஞ்சவங்க தான் இடையங்குடி, அது எந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவங்க. உங்க மாவட்டம் கூட அதானே, திருநெல்வேலியோட சைவ புள்ள மாதிரி எல்லாருமே இந்து மதத்திலிருந்து, இந்து மதம் என்றால் மதம் இல்லை, தமிழர்களாக இருந்து தான் மதம் மாறி இருக்கிறாங்க. அந்த மாமச்ச உறவு தான். தமிழர்களுக்கும் மதத்திற்குமான வேறுபாடு வேற. மதம் என்பது வழிபாடு என்பது வேறு, தான் சார்ந்திருக்கிற இனம் என்பது வேறு. நம்ம அடிக்கடி எல்லாருமே சொல்லுவது உண்டு, நமக்கான அடையாளம் என்பது திராவிடம், தமிழர்கள். சரி, இப்போ ஒரு பெரிய பெர்செப்ஷனை உருவாக்கிட்டாங்க. நேற்று மோடியுடைய பிரச்சாரம் கடுமையாக இருக்கிறது. திமுக தூங்காத இரவாக இது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு திராவிட இயக்க ஆய்வாளராக நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, திராவிட இயக்க ஆய்வாளராக ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஏன்னா பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர். இப்போ தமிழ்நாட்டில் அவங்க ஸ்ட்ராங் பண்ணி 26 நின்றுவாங்க அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறேன். நீங்கள் மறுக்கலாம், இல்லை சரின்னு ஒத்துக்கலாம். இல்லை, மோடி அவர்கள் தூக்கம் கலைந்து போனது, திமுக பயத்தில் வந்துட்டாங்க, மோடிக்கு ஆதரவு வந்தோன்னு சொல்கிறேன். என்னைக்கு திராவிட இயக்க தலைவர்கள் தூங்கினாங்க? 1918ஆம் ஆண்டு தொலைந்த எங்களுடைய தூக்கம் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த தூக்கம் தொலையிலேயே. விழிப்புணர்வோடு தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகமாக 2014க்கு பிறகு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். எந்த தலைவர் தூங்கினாங்க? பெரியார் தூங்கினாரா? அண்ணா தூங்கினாரா? பெரியாருக்கு சமமான தலைவன் எவனும் இல்லை. இல்லை, அண்ணா தூங்கினாரா? முத்தமிழர் கலைஞர் தூங்கினாரா? இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் தூங்குறாரா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தூங்குறாரா? திராவிட கழகத்தினுடைய தலைவர் கே. வீரமணி அவர்கள் தூங்குறாங்களா? இன்றைக்கு இளம் தலைவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு இருக்கிற தலைவர்கள் இன்றைக்கு திராவிட இயக்க சிந்தனையை இந்த மண்ணில் மீண்டும் எதிர்காலத்திற்கு கொண்டு வருவதற்கு 2 பொட்டன்ஷியல் தலைவர்களை இந்த சமூகம் அடையாளம் காட்டியிருக்கிறது. இப்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கங்களில் 2 இயக்கங்கள் தான். ஒன்று திமுக, 2வது மதிமுக. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை சுமந்து மட்டுமே அரசியல் களத்தில் நிற்கிற இயக்கம், அதில் சமரசம் கொள்ளாத இயக்கம் இது 2 மட்டும்தான். நீங்கள் தேமுதிகவையோ, திராவிடம்னு பேர் வச்சிருக்கிறதுனால தேமுதிகவையோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட இயக்கத்தினுடைய வரிசையில் சேர்ப்பதில்லை. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு யார்? பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு பிறகு யார் என்கிற பொழுது இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவிற்கும், இன்றைக்கு மதிமுகவுக்கு முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள், இந்த 2 தலைவர்கள் அடுத்த கட்ட நகர்விற்கு திராவிட இயக்கத்திற்கு உயிர் கொடுக்கிற தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். சனாதனம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது ஒரு வார்த்தை இந்தியா முழுமைக்கும் பற்ற வைத்தது. ஏன் பேசுகிறோம்? சனாதனம் வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி 10 வச்சுட்டே பரட்டை என்ன மாதிரி அதை வச்சு தானே சார் இப்போ அரசியலில் உங்களுக்கு செட்பேக் ஆகுது. அவங்க மக்கள் சாமானியர்கள் நினைப்பாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம மதத்தை தான்ங்கிறாங்க. அங்கே போய் கஞ்சி குடிக்கும்போது தொப்பி போட்டு குடிக்கிறாங்க. நான் சிலுவை எழியாத இந்து கிறிஸ்துவன்னு சொல்கிறாங்க, கையில் எழியாத முஸ்லீம்ங்கிறாங்க. ஆனால் இந்துக்களுடைய இதுகளுக்கு மட்டும் ஒரு வாழ்த்து சொன்னா என்ன அப்படிங்கிற பேச்சு வருது இல்லை? அதை நீங்கள் மறக்க முடியாதுல்ல. சரி, இப்போ இந்த வர ஜூன் மாதம் ஜூலை மாதம் முருகர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க. உலகெங்கும் இருந்து பெரிய பக்தர்கள்லாம் வர்றாங்க. அது ஏன் செய்து ஒரு அரசாங்கம்? கட்சி என்பதற்கும் தமிழகத்தினுடைய அந்த அரசியல் பயணத்தில் திராவிட இயக்கங்களுடைய வெற்றி எங்கே இருக்கிறது தெரியுமா? 2 நிலைப்பாடு.
ஒன்று அரசு என்பது வேறு, கட்சி என்பது வேறு. ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு, அந்த கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. ஆனால் அரசு அமைத்ததற்கு பிறகு அனைவருக்கும் பொதுவானவர்கள் என்கிற சிந்தனை வரணும். பண்ணாங்க. பார்த்தசாரதி கோயிலில் அங்கே அர்ச்சகர்களுக்கு முழுவதுக்குமாக தங்குறதுக்கு வீடு கட்டி கொடுத்து, வெளியிலேருந்து வருகிற பக்தர்களுக்கு தங்குவதற்கு விடுதி கட்டி கொடுத்து 4 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1474 கோயில்களுக்கு குடமுழுக்கு வரலாற்றில் உண்டா? ஜெயலலிதா ஒட்டுமொத்த ஆட்சி காலத்திலே குடமுழுக்கு நடந்தது 68 கோயில்களில். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் 360 கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணார். இன்றைக்கு வரலாற்றாக இன்னைக்கு வந்து 1474 கோயில்கள், 1000 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் தரவுகளோடு நிறைந்த கோயில்களை பழமை மாறாமல் புனரமைப்பதற்கான திட்டம். ஆனா அனைத்து கோயில்களும் இன்னைக்கு அன்னதானம். யாருக்கு போடுறோம்? அனைவருக்குமானது. சேகர் பாபு ஒரு திராவிட கட்சியா இருந்தாலும் அவர் ஒரு திராவிட கலாச்சாரத்தை சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு ஆன்மீகவர். அவருடைய திருநீர்லாம் பூசியிருக்காரு, மலைக்கெல்லாம் போகிறார், அது ஒரு நம்பிக்கை. ஆனாலும் கூட நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபி கோயில்களை வந்து இவங்க மதிப்பதில்லை, கோயிலுடைய பணத்தை எடுத்து சுவாகா பண்ணுறாங்க, திருவிழாக்கள் நடத்துறதில்ல, குடமுழுக்கு நடத்தலைன்னு அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இல்லை அவங்களுக்கு இதை தவிர இல்லை அவங்களுக்கு இது இல்லை, மக்கள் நம்பக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மக்களும் திராவிட இயக்கத்தால் பயன்பெற்றவர்களுங்க சார். மு.க. ஸ்டாலின் ஐயா வீட்டிலேயே மிகப்பெரிய சாமி படங்கள்லாம் நிறைய இருக்குது. அம்மையார் அவங்க துர்கா ஸ்டாலின் பூசை பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டிலே எல்லாம் நடக்கிறது. மற்ற திருவிழாக்களுக்கும் அந்த நிதிகள்லாம் திமுக கொடுத்தாலும் கூட இவங்க இல்லை இவங்கெல்லாம் திமுக இந்து மதத்தை ஒழிக்க போகிறாங்க, இல்லை அதே தான் அவங்க சொல்கிறாங்க, இந்து மதம். அதாவது பெரியார் அவர்கள் சொன்னது பிறகு தனி மனித உரிமையை கொடுத்த இயக்கம், பெண்களுக்கான உரிமையை கொடுத்த இயக்கம், யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு எதிராக நடப்பதில்லை நம்மளுடைய வாழ்க்கை முறை. அவங்க எனக்கு பிடிக்கவில்லை என்பதனால என் மனைவி அதுக்கு அந்த விஷயம் பிடிக்கக்கூடாது என்று நினைக்கிற சமூகம் அந்த ஒரு தத்துவத்தின் கோட்பாட்டின் வழியே நாங்கள் வரல. இல்லை, நான் அந்த தத்துவத்தை குறித்து கேட்கல செல்வராஜ் சார். இப்போ நான் கேட்குறது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா இல்லையா? சேராதுங்க. நம்ம நூற்றாண்டு காலமாக விதைத்திருக்க விதை தான் நம்மளுடைய பெருமையை. பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும், பெரியாருடைய தத்துவத்தின்படி நாங்கள் நடத்துவோம் என்கிற அந்த ஒரு வரலாற்றை இந்த தமிழக மண்ணில் நூற்றாண்டு காலமாக பதிய வைத்திருக்கிறோமே. நிறையாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் 40க்கு 40 அப்படின்னு உங்கள் ஸ்லோகம், அவங்களும் 40க்கு 40. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி, இதை இணைச்சி ஒரு பதில் சொல்லுங்கள். இந்தியா கூட்டணி என்பதனுடைய வளர்ச்சியினுடைய பயம்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருப்பதும் 400 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் தொடர்ந்து 400 சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணியுடைய வலிமை என்ன என்பதையும் அந்த 2 நடைப்பயணங்கள் மூலமாக ராகுல் காந்தி மக்கள்கிட்ட எவ்வளோ ரீச் ஆகிருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஒரு தலைவராக இன்றைக்கு வந்து மதிக்கப்படக்கூடிய இடத்திற்கு இவங்கெல்லாம் பப்புன்னாங்க. ஒன்றுமே வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாம். அது இல்லை, நானும் நீங்களும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ராகுல் காந்தியும் மோடியும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சுஃபியான் நீங்கள் பேட்டி எடுங்க 2 பேர்கிட்டையும் முடியாது. மோடி இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவார். ஒரே ஒரு கேள்வி, ஷார்ட்டாக மட்டும் பதில். 400 எத்தனை தான் வரும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கு, என்னுடைய திட்டத்தின்படி நான் போட்ட வரைக்கும் 180லிருந்து 200 தொகுதிகளுக்கு மேல் பாஜகவுக்கு கிடைப்பதற்கு உறுதியாக சொல்றீர்கள். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நிச்சயமாக 30லிருந்து 40% அவர்கள் இடங்களை இழக்கிறார்கள். மற்ற இடங்கள்ல வெஸ்ட் பெங்கால்ல போன தடவை 17 தொகுதி எடுத்ததற்கான இந்த முறை வாய்ப்பு இல்லை. இந்த முறை தான் கூட்டணியில தள்ளிட்டாங்க. தனியாக நிற்பதற்கு இருக்காங்க. இவங்க காங்கிரஸும் மற்றவங்க சேர்ந்தா அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியாகவே நான் சந்திக்கிறேன், எனக்கு எந்த இடர்பாடும் எடுக்கக்கூடாது என்பது மம்தாவோடது. எனக்கு எந்த கட்டுப்பாடுகளோ தேர்தல் பிரச்சாரத்திலே கூட்டணி கட்சியாக இடர்பாடுகள் வரக்கூடாது, நான் நேரடியாக மோடியை களத்திலே சந்திக்கிறேன் என்கிற தெம்போடு பேசியிருக்கிறாரே தவிர அவர்களும் இந்தியா கூட்டணியில் தான் வெற்றி பெறுவார். அவர் நிச்சயமாக இந்தியா கூட்டணி என்பது இந்த முறை ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்திற்கு வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. 40க்கு எத்தனை? நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. 40க்கு எத்தனை? 40க்கு நம்ம தான், நாங்க தான். 40க்கு 40 வர வாய்ப்பே இல்லை, வேற வழியே இல்ல. உங்களுடைய நல்ல எண்ணம் நிறைவேறதுக்கு என்றைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கான அச்சாரத்தை தமிழக மண்ணில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டார்களோ, எந்த மண்ணில் ஒரு கூட்டணி அமைத்து பாஜகவுக்கு எதிராக இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் 40 தொகுதியில் வெற்றி என்ற ஒரு அடிப்படையில் செய்தாரோ, அதேதான் இன்றைக்கு நீட்சியாக இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி என்கிற நிலைமைக்கு சென்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் சொல்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.